இப்போ நீங்கள் டாக்டர் வந்து 100 crore, டான் வந்து 125 crore, அதான் இது வரைக்கும் என்னுடைய கரியரில் ஹையஸ்ட் கிராஸர். மாவீரன் வந்து 89-90 crores பண்ணுச்சு. என்ன கேட்டிங்கன்னா இந்த மூணுலேயே எது பிக்கெஸ்ட் கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் மாவீரனை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட், அந்த டைரக்டருக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபிலிம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ், அவரோட தியேட்ரிக்கல் நம்பரே தெரியாது, நியூ மியூசிக் டைரக்டர், நியூ ப்ரொடியூசர், அண்ட் படம் வந்து எந்த லீவ் நாள்லேயும் ரிலீஸ் ஆகலை, ஃபெஸ்டிவல் டைம்லேயும் வரல. அப்படி வந்து இப்படி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்க்கு இப்படி ஒரு நம்பர் பண்ணியிருக்குன்னா அதான் என்ன கேட்டிங்கன்னா பிக்கெஸ்ட் கலெக்ஷன் சொல்லுவேன் நான். ஸோ அதனால நான் அதை தான் அதில் சக்ஸஸாக பார்க்குறேன். எனக்கு வந்து இது ஏன் 100 crore பண்ணலன்றது, அது இங்கே வந்து மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் டான் வந்து 125 crore பண்ணும்போது இந்த படம் ரெகுலரான கதையாக தானே இருக்குது, இது ஏன் 125 crore பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. மாவீரன் வந்து 89 crores தான் பண்ணிருக்கேன், இது 100 crore பண்ணல பார்த்தீங்களா, இது ஒன்றும் பெரிய இல்லை. தம்பி எனக்கு தெரியும் தம்பி, ஒன்று தெரியாமலாம் இங்கே நாங்கள் இல்லைன்றது.